Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான ஒரு பொடி ரெசிபி சாதத்துல போட்டு சாப்பிடுற மாதிரி கருவேப்பிலை பருப்பு பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட சேனல் முதல் முறையா பார்க்கறீங்கன்னா Subscribe செய்ய மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துர்க்கேன். தண்ணியில 3 கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்க்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில நிறைய டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததை ஒரு டவல்ல போட்டு வச்சிடுறேன். அதோட தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். மேலே ஈரம் வந்து உணரட்டும். இது ஒரு 10 நிமிஷம் உணர்ந்ததும் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். நான் வெயிலெல்லாம் ஒன்றும் காய வைக்கல. இப்போது 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்கும். அந்த டஸ்ட்டை வந்து கழுவி எடுத்து அதுக்கப்புறம் வறுத்தா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி டவலில் தொடச்சி எடுத்துக்கிறேன். டவல் வச்சுட்டு நல்லா பருப்பை தொடச்சி விட்டுட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ட்ரையாக தான் வறுக்க போகிறேன் இன்றைக்கி. நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கருகிடக்கூடாது. நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு நல்லா வறுப்பட்டதும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். மிளகு வந்து காரத்துக்காகவும் ப்ளஸ் அது ஒரு வாசனைக்காகவும் சேர்க்குறேன். மிளகாவும் நான் சேர்க்க தான் போகிறேன். நீங்கள் மிளகாவோட அளவு அதிகம் சேர்த்திங்கன்னா மிளகோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுப்பட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பொடிக்கு நல்ல வாசனை கிடைக்கும். பாருங்கள், ரெண்டும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். அடுத்ததாக நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த 3 கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுறேன். அந்த இலையில் இருக்கிற ஈரத்தன்மை போயிட்டு நல்லா அப்படி கையால் முடித்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி முறுமுறுன்னு முறிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வறுப்பட வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பீஸ் பெருங்காயம் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம். தூள் பெருங்காயமாக இருந்தால் அப்படியே நீங்கள் பொடியோடு சேர்த்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் அந்த எண்ணெயில் வறுப்பட்ட மறுபாடு அதை அரைச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் பொடி. இப்போ இது கூட வரமிளகாய் 4 சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வறுத்ததை அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை. உடச்ச கடலையும் சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பையும் இதே மாதிரி துவரம்பருப்பு மாதிரியே வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். 2ல் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் விருப்பம் உள்ளதை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை தவிர மீதி எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே சுவைக்காக உப்பு உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையே பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பருப்பு சாதம். கருவேப்பிலையும் அவங்களுக்கு உடம்புக்கு சேரும். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.